இந்த வீடியோவில் 12th மேக்ஸில் ஃபஸ்ட் வால்யூமில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னால் நீங்கள் இந்த சம்மை செஞ்சு பார்த்தா போதும், இதில் இல்லாத மீதி எந்த சம் வந்தாலும் அதே மாடல் சம் வரும்பொழுது நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மை ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் லெசன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சால்வ் பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, அதாவது நேர்மாறு அணிக்காணல் முறையில் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த சம் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாடலில் வரக்கூடிய வேறு எந்த சம்மாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ அதனால் ஒரு மாடலுக்கு ஒரு சம் வந்து செஞ்சு பார்த்துருங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் சம் சால்வ் பை யூஸிங் கிராமர்ஸ் ரூல். ஸோ அதில் ஒரு சம் கொடுத்துருக்கோம். தேர்ட் சம் பை யூஸிங் காசியன் எலிமினேஷன் மெத்தடு. ஸோ அதில் ஒரு சம் கொடுத்துருக்கோம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா அது எந்த எக்ஸசைஸில் உள்ள கொஸ்டின் இல்லை எக்ஸாம்பிள் கொஸ்டினா அப்படிங்கிறத சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.6ல் தேர்டு கொஸ்டின், அந்த லாம்டா மியூ வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஃபிஃப்த்து கொஸ்டின் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷனோட பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது யூஸிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ அந்த 5 சம் இருக்குது ஃபஸ்ட் லெசனில். இந்த 5 சம் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் சம்லாம் இதிலே வந்து உங்களுக்கு நம்பர் மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பெண்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற சம்மு, எக்ஸாம்பிள் 2.8. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ப்ரூவ் தட் சம் தான். ஸோ ப்ரூவ் தட் சம் வந்தாவே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டில் வந்து ஆன்சரில் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு எயித்து சம் எக்ஸசைஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 2. எல்லாமே வந்து ஒரு மாடலுக்கு ஒரு சம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒன்லி 37 சம்ஸ் தான் இருக்குது இதில். மேக்ஸிமம் வந்து ஒன் டேயில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம். அடுத்து எக்ஸசைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 6. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 5, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா அந்த சம்மு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.34 சால்வ் த ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஈக்குவேஷன் z/3 + 8a = 0 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.8ல் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ 2 காஸ் ஆல்ஃபா 2 காஸ் பீட்டா வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு இந்த 4ஐயும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 12 சம் வந்திருக்கு. 2 லெசனுக்கு 12 சம் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், சமன்பாட்டியல். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.15. ரிமைனிங் உள்ள ஆல் ரூட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதில். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.24 சால்வ் த ஈக்குவேஷன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ஒரு 3 சம், எக்ஸாம்பிள் ஒரு 2 சம் இருக்கும். நான் ஒரு சம் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த சம் செஞ்சு பார்த்தாவே அந்த 4 சம் நீங்கள் வந்து பார்த்ததுக்கு வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட்டு சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் x/4 வந்தால் நம்மளுக்கு வந்து மெத்தட் இருக்குது, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எடுத்து செய்யணும். ஸோ அந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.28. நெக்ஸ்ட்டு சால்வ் த ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. இங்கே x/4 இருக்கிறதுனால ரிமைனிங் 3 ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸசைஸ் 3.5ல் கொஸ்டின் நம்பர் 7. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசன் பாருங்கள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 2ல் தேர்ட் ஒன் ஃபைண்ட் த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ காட்டுக்கும் சீக்கனுக்கும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு அதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தென் எக்ஸாம்பிள் 4.10 இதுவும் அதே மாடல் தான். தென் எக்ஸாம்பிள் 4.22 காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் இசட். ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸில் 2 சம் இருக்குது. அப்போ இந்த சம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சம் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.28 tan இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் tan இன்வர்ஸ் பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். எக்ஸுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.5ல் கொஸ்டின் நம்பர் 10. இதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி இதுக்கு வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ அவ்வளோதான், ஃபோர்த் லெசன் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லெசன் 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 2, இரு பரிமாண பகுமுறை வடிவியல் 2. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.10. நெக்ஸ்ட்டு
பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸு இந்த 3 மாடல்லையும் ஒவ்வொரு சம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 சம்மையும் செஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் உள்ள சம்லாம் இதே மாடலில் தான் இருக்கும். அதை நீங்கள் சும்மா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது 3 மட்டும் செஞ்சு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.19 வந்து பேரபோலா சம்மு, எக்ஸாம்பிள் 5.23 எலிப்ஸு, எக்ஸாம்பிள் 5.26 வந்து ஹைப்பர்போலா அதிபர வளையம். அதுக்கடுத்து எக்ஸைஸ் 5.5 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸு. ஸோ அதில் வந்து ஒரு சில சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சம் செஞ்சு பார்த்துக்கோங்க. இதில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்மு. 5.5ல் கொஸ்டின் நம்பர் 1 அந்த பிரிட்ஜுக்குள்ள சம்மு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 வாட்டர் ஃபவுண்டைன் நீர் ஊற்று அந்த சம்மு. நெக்ஸ்ட்டு அதே எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 7 ஒரு ராடோட லென்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதை வச்சு நம்ம வந்து அதோட கண்டுபிடிக்கணும், எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.5ல் கொஸ்டின் நம்பர் 8 அந்த பைப் சம்மு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.9ல் கொஸ்டின் நம்பர் 9 ராக்கெட் கிராக்கர் இருக்கு இல்லையா அந்த சம்மு. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th லெசன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு இந்த சம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து மொத்தம் 4 சம் இருக்குது. ஸோ இது 4 சம்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.7 ஒரு முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என நிறுவுக. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம், இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.23 ஸோ இந்த சம் வெரி வெரி ஈஸியான சம்மு. ஏபிசிடி வந்து நம்மளுக்கு வெக்டார் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணுற சம்மு. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 6.3ல் கொஸ்டின் நம்பர் 4 ஸோ இதுவும் ஏபிசி 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க, இதுவும் நம்ம ப்ரூஃப் பண்ணுற சம் தான், இதுவும் ஈஸியான சம்மு. அதுக்கடுத்து எக்ஸைஸ் 6.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு 2 வெக்டார் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, அதே போல் 2 பாயிண்ட்டு 1 வெக்டார் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா 3 பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து வெக்டார் ஈக்குவேஷன் இல்லைனா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம் கொடுத்துருக்கேன் மாடலுக்கு. இந்த 3 சம்மையும் செஞ்சு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 6.43 எக்ஸாம்பிள் 6.44 தென் கொஸ்டின் அதாவது எக்ஸைஸ் 6.7ல் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ அவ்வளோதான். இந்த 6 லெசனுக்கு வந்து இந்த 37 சம் கொடுத்துருக்கேன். இந்த 37 சமயமே செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா மீதி சம்மில் வந்து நீ ஜஸ்ட்டு நோட்டை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இதை மட்டும் செஞ்சு பார்த்துக்கோங்க, மித்தெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்கள் ஃபஸ்ட் வால்யூமில் உள்ள 5 மார்க் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் இந்த சம்மை செஞ்சு பார்த்தா போதும். இதில் இல்லாத மீதி எந்த சம் வந்தாலும் அதே மாடல் சம் வரும்பொழுது நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மை ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சம்மை செஞ்சு பார்த்தா போதும். இதில் இல்லாத மீதி எந்த சம் வந்தாலும் அதே மாடல் சம் வரும்பொழுது நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மை ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க.